அந்த அவருக்கு ஏதாவது பண்ணுறேன், பிரேக்கில் ஏதாவது பண்ணுறேன், அவருக்கு ஏதாவது பண்ணுறேன். எடுத்துட்டீங்களா? அந்த இது இதுதான் வேணுங்க. என்ன கையில் சார் அவங்க வந்துட்டாங்க, ரெடி பண்ணிக்க. ரீவில் மட்டும் ரெடி பண்ணி. சரி. விண்ணை தொடு, இது தமிழர்களின் சாதனை களம். செய்திடாத ஒரு சாதனை முயற்சி. நம் விண்ணை தொடு நிகழ்ச்சியின் மூலம் பல சாதனைகளையும் சாதனையாளர்களையும் உங்கள் கண்முன் கொண்டு வந்துள்ளோம். குறிப்பாக ஆர் சந்திரமௌலி. கடந்த 5 வருஷமாக ஆர் சுப்பிரமணியன் என் சிறு வயதுலேருந்தே நண்பர். அவர் இதுமாரி ஓவியெல்லாம் நிறையா வரைஞ்சின்னு இருக்காரு. இதுக்கு முன்னாடி சைக்கிளில் வந்து ஜம்பிங் நிறைய பண்ணி லிம்கா ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. சில ஏழை எளிய மாணவர்களுக்கெல்லாம் இலவசமாக ஓவிய வரையறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. இவர் ஏற்கனவே யூனிசைக்கிள் ஸ்கிப்பிங் செய்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்ற ஒரு சாதனையாளர். என் பேர் ஆர் சுப்பிரமணியன். நான் காட்நாயம்பட்டி சேர்ந்தவன். இங்கே வந்து சென்னை அரசு ஓவியக் கல்லூரியில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன். இப்போ வந்து அனிமேட்டராக இருக்கேன். நான் 3D அண்ட் 2D அனிமேட்டராக இருக்கேன். இப்போது வந்து சும்மா ஃப்ரீ டைம் வந்து நான் பெயிண்டிங்லாம் ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு பெயிண்டிங் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கிப்பிங் சாதனை பண்ணியிருக்கேன். அதாவது யூனிசைக்கிள் ஸ்கிப்பிங் பண்ணியிருக்கேன். சைக்கிள் மேலே நின்றுட்டு ஒரு நிமிஷத்துக்கு 187 தடவை ஸ்கிப்பிங் பண்ணி லிம்கா அவார்டு வாங்கியிருக்கேன். இவர் மீண்டும் மற்றொரு சாதனை புரிய காத்திருக்கிறார். அந்த சாதனை ஊசியை கொண்டு வரையப்பட்ட முதன் முறையாக நிகழ்த்தவிருக்கிறார். சென்னையை சேர்ந்த திரு சுப்பிரமணியன் அவர்கள் ஓவியத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். எனவே இவர் ஓவிய கற்றுள்ளார். இதன் மூலம்
பல ஓவியங்களை வரைந்துள்ளார். இவற்றின் ஆர்வமானது ஓவியங்களை தாண்டி வேறொரு முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியானது இதுவரை எவரும் முயற்சித்திராத ஒன்றாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். ஆண்டு திரு சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிந்துள்ளார். அந்த சாதனையானது யூனிசைக்கிள் ஸ்கிப்பிங். ஒற்றை வடிவ சக்கரத்தை கொண்டு சைக்கிளில் நின்று கொண்டே ஸ்கிப்பிங் செய்து காட்டினார். அதுவும் ஒரு நிமிடத்தில் 187 முறை ஸ்கிப்பிங் செய்து லெம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பெற்றார். சாதனைக்கான தூரம் என்னமோ இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விண்ணை தொடு. விண்ணை தொடு இடைவேளை. மிகவும் கடினமான உடல் உறுதியை சோதிக்கும் அளவுக்கு ஆபத்தான சாதனையை புரிந்த சுப்பிரமணியன் அவர்களுக்கு ஓவியம் மூலம் சாதனை என்பது எளிதான விஷயமாக தோன்றலாம். ஆனால் இவர் இதற்கு முன்பு செய்த சாதனையானது பல கடினமான பயிற்சிகள் மேற்கொண்டு செய்துள்ளார். ஆனால் தற்போது நிகழ்த்தப் போகும் சாதனையானது மிக சிறிய ஊசியை கொண்டு மிகவும் சிறிய அளவிலான ஓவியத்தை வரைவது. எனவே இதற்கு பொறுமை மிக அவசியம். பாருங்க, இது வந்து யூனிசைக்கிள். இது ஃபுல்லா அயன்ல செஞ்சது. இது வந்து ஒரு 2-3 சைக்கிளை டிசைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணி வெயிட்டை கடைசியா ஒரு 5 கிலோ வெயிட்டுக்கு ரெடியூஸ் பண்ணி இந்த சைக்கிள் மேல நின்றுட்டு இந்த சீட்டை வந்து தொடையில லிஃப்ட் பண்ணிட்டு ஒரு நிமிஷத்துக்கு 187 தடவை ஸ்கிப்பிங் பண்ணி லிம்கா அவார்டு வாங்கியிருக்கேன். இதற்கு முன்பு செய்த சாதனையை விட முற்றிலும் வேறுபட்ட சாதனையை புரிய உள்ளார் சுப்பிரமணியன் அவர்கள். இதில் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இவர் வரைய தேர்ந்தெடுத்த பொருள் ஊசி. மருத்துவர்கள் நமது உடலில் செலுத்தும் நீடில் ஊசியை கொண்டு ஓவியம் வரைவதுதான் ஆச்சரியம் அளிக்கும்.
பல ஓவியங்களை மிகவும் சில நிமிடங்களில் வரைந்த இவர் அதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தை போன்றே இந்த ஓவியம் வரையவும் பயிற்சி மேற்கொண்டுள்ளார். சாதாரணமாக ஓவியம் வரைய இவருக்கு 20 நிமிடங்கள் வரை ஆகும். அதுபோன்றே இவர் மிஸ்டர் சுப்பிரமணியம். எனக்கு ரொம்ப நாளாக நல்லா தெரியும். இவர் அனிமேஷன் ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பர்ட். இவர் யூனிசைக்கிளில் ஸ்கிப்பிங் எல்லாம் பண்ணி நல்லா லிம்கா ரெக்கார்டெல்லாம் பண்ணியிருக்காரு. ஃப்ரீ டைமில் குழந்தைங்களுக்கு டிராயிங், பெயிண்டிங் எல்லாம் சொல்லித்தராரு. என் பொண்ணு கூட இவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டு இப்போ ரொம்ப நல்லா வரைகிறா. இவர் 6mm பேப்பரில் யாரை பார்த்தாலும் 20 மினிட்ஸில் வரைஞ்சி முடிச்சிருவார். பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது வரைக்கும் நான் அதை எங்கேயுமே பார்த்ததில்லை. இவர் இந்த ஃபீல்டில் மென்மேலும் சிறக்கணும்னு நான் வாழ்த்துறேங்க. இதற்கு நமது கவனச்சிதறல் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. மற்றொரு முக்கியரின் ஓவியம் யாரை வரைந்தாலும் அவர்களின் முக்கியமான செய்தி. இந்த மிக சிறிய அளவு ஓவியத்தை பலர் அரிசியிலும் வேறொரு பொருளிலும் வரைந்துள்ளார்கள். அதில் முழுமையான நிமிடங்கள் நொடிகளாக கடந்து கொண்டே செல்கிறது. இவரின் அயராத முயற்சியும் தொடர்கிறது. ஓவியத்தின் மேல் இவர் கொண்ட தீராத காதலுக்கு சாட்சியாக உள்ளது இவரின் இந்த மாபெரும் சாதனை முயற்சி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விண்ணை தொடு. விண்ணை தொடு இடைவேளைக்கு பிறகு சாதனை களம். இந்த சாதனை முயற்சியில் இவர் வரைகின்ற உருவம் யார் என்று தெரிகிறதா? ஆம், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை அப்படியே அந்த சிறிய ஊசியை கொண்டு மிக சிறிய அளவில், அதுவும் 1 சென்டிமீட்டருக்குள் வரைந்து இந்த சாதனையை நிறைவு செய்துள்ளார் திரு சுப்பிரமணியன் அவர்கள். இப்போ இந்த நீடலை வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 6mm வரைஞ்சிருக்கேன். யாரை வேணாலும் ஒரு 20 மினிட்ஸில் வச்சு வரைஞ்சிருவேன். அதாவது வர்ற அந்த ஃபேஸில் வர லைட்டிங்கு, ஷேடோ, கண்ணில் வர ஹைலைட்டு, இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக மைனூட்டாக லென்ஸ் வச்சு பார்த்து பண்ணி நல்லா பண்ணியிருக்கேன். இன்னும் இது உலக சாதனையாக இதை விட பெட்டராக பண்ணலான்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதை சீக்கிரம் இது ஒரு உலக சாதனையாக பண்ணுவேன்ட்டு நான் நம்புறேன். உலகில் எந்த தனி மனிதரும் இதுவரை முயற்சி செய்திடாத சாதனையை ஒரு தமிழர் புரிந்துள்ளார். இவரின் இந்த கடினமான முயற்சிக்கும் பல திறமைகளை கொண்டு பல சாதனைகளை செய்ய காத்திருக்கும் இவருக்கு நமது விண்ணை தொடு குழுவின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாதனை முயற்சி ஊசியை கொண்டு வரையப்பட்ட மிகச் சிறிய ஓவியம். பெயர்
சுப்பிரமணியன். ஓவியத்தின் அளவு 1 சென்டிமீட்டர். இதற்கு முன் பெற்ற சாதனை லெம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபார் யூனிசைக்கிள் ஸ்கிப்பிங். விண்ணை தொடு. இது தமிழர்களின் சாதனை களம். நீங்களும் சாதனையாளர் ஆக வேண்டுமா? உங்கள் பள்ளியோ கல்லூரியோ இந்த கின்னஸ் முயற்சியில் ஈடுபட வேண்டுமா? எங்கள் இமெயில் முகவரி vinnaitthodu@gmail.com, vinnaitthodu@rediffmail.com. Cell 98431-23648, 98421-88715. மீண்டும் அடுத்த வாரம் விண்ணைத்தோடு நிகழ்ச்சியில பல வியக்க வைக்கும் சாதனைகளோடு உங்களை சந்திக்கிறோம். தமிழன் என்று சொல்லடா, நீ தலை நிமிர்ந்து நில்லடா. தடைகளை தடு 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 தடு, தளர்ச்சிகள் விடு 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 விடு, முயற்சிகள் எடு 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 எடு. விண்ணை தொடு தமிழாவும் தலையா, விண்ணை தொடு. தமிழ் மகனே, இனி விண்வெளி விண்வெளி உன்வசமே. இட்டு திக்கும் தமிழன் இனி வெற்றி பெற்று வருவான். சுற்றும் பூமி எங்கும் இனி சுற்றி சுற்றி வருவான். தப்பிக் கொண்டு எழுவாய், உன்னிட்டிக் கொண்டு உயர்வாய். சரித்திரம் படித்திடுவே இனி